Hey guys, last time வந்துட்டு நான் டேட்டா சயின்ஸ் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் கோர்சஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு ரோட் மேப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து ரோட் மேப் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேட்டா சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து நீங்கள் இனிஷியல் லெவலில் ஒரு ஆன்லைனில் லேர்ன் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம். ப்ரோ என்கிட்ட வந்து அமௌண்ட்லாம் இல்லை, என்கிட்ட டைம் மட்டும் தான் இருக்குது, நான் வந்து டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னோட டொமைன் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிடில்வேர் ஜாப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த டேட்டா சயின்ஸ் பற்றின அந்த அளவுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு கனடாவில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது, எதை வந்து நம்ம ஃபஸ்ட் லேர்ன் பண்ணணும், எதை நம்ம லாஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நான் அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் நானும் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பீப்புள்கிட்ட நீங்கள் வந்து பாட்காஸ்ட் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பேசிக்காக டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா லைக் வந்து நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பில் டேட்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுது, அந்த ஷாப்பில் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக மாற்றி அதை நீங்கள் எக்ஸல் மாதிரி சார்ட்லாம் கிரியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமான சேல் ஆகிட்டு இருக்கு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ணி செல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொண்டு வர இடத்துல தான் இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் வந்து அப்போ லேர்ன் பண்ணுறதை விட நீங்கள் அதை முன்னாடி லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளோவாக போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கே வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து கிரேட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், லைக் வந்து பெய்ட் கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ண மேலேயே சர்ச் பண்ண உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த கிரேட் லேர்னிங் வெப்சைட்டில் வந்துட்டு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்க்குள்ள நான் போய்க்கிறேன். நான் மேலே சர்ச் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கோர்ஸே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல சைன் அப் பண்ணணும். ஸோ அந்த சைன் அப் பண்ணுறது எப்படி நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைன் அப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை உங்களுடைய நம்பருக்கோ வந்து ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஏதோ ஒரு கோர்ஸ் போய் எடுக்கிறேன். நான் இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே உள்ளே வந்துட்டு enroll for free அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து go to course அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கோர்ஸ்குள்ளே போயிடுவீங்க. இந்த இடத்துல உங்களை பற்றி சில குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த கோர்ஸ்குள்ளே வந்துடுவேன். ஸோ கோர்ஸ்குள்ளே போயிட்டு நான் இப்போது ஏதோ ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கோர்ஸ்லாம் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சில கான்செப்ட், சில டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா நான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த பேசிக் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டாபிக்ஸ் அதில் இருக்கும். அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு 7 டாபிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் க்யூரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன 7 டாபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் இருக்குது, கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு 7 டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸில் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 7 டாபிக்ஸ் வந்து மஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிகினர் லெவலான டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸ் பார்த்து இந்த டாபிக்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரேட் லேர்னிங்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த டாபிக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சு நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப், அதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸோட லிங்க் எல்லாமே ஒரு பிளாகாக கிரியேட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 2 to 3 days நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ திருப்பி இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிங்க அப்படின்னா அந்த பிளாக் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சே ஹாய். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணி அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பைத்தான் லேர்ன் பண்ணணும். அந்த பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கான கோர்ஸ் வந்து கிரேட் லேர்னிங்கில் இருக்குது. ஜஸ்ட் அதேமாதிரி நான் போயிட்டு அந்த சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணுறேன், அதுக்கு வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானோட பேசிக் கோர்ஸும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானை வந்துட்டு நீங்கள் எப்படி டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்க அந்த கிரேட் லேர்னிங்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரோட் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இவங்க அந்த ஃப்ரீ கோர்ஸஸில் நீங்கள் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் பிகினர்ஸ், அதுக்கு வந்து பைத்தான் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நீங்கள் வந்து பைத்தானும் யூஸ் பண்ணலாம், ஆரும் யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தான் லேர்ன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பைத்தானை முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு 2 மெயினான லைப்ரரி நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா numpy, அடுத்து வந்து pandas. ஸோ இந்த 2 கோர்ஸுமே வந்து இந்த கிரேட் லேர்னிங்கில் இருக்குது. ஸோ இது 2 எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மல்டி டைமென்ஷன் அரேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இது வந்து 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 லைன் மட்டுமே எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணி ஸ்கூல்லலாம். ஸோ அதே வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இசட் ஆக்சிஸும் வரும். ஸோ எக்ஸோட சேர்த்து எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 ஆக்சிஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் அரேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து numpy வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் pandas பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேனிபுலேஷன் அது வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா மேனிபுலேஷன்னா என்ன? ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். ஃபஸ்ட் நான் எப்படி அதை ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கிரிப்டே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்தது புரியவே புரியாது. நீங்கள் புதுசாக வந்து நோட் புக்கு பார்க்குறீங்க அப்படின்னா என்னடா கிரிக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் தான் இது நான் எழுதுனதுனா எனக்கு மட்டும் இந்த விஷயம் அப்படிங்கிறது புரியும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதை அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆர்கனைஸ் பண்ண டேட்டாவில் இது எனக்கு தேவையான டேட்டா, இது எனக்கு தேவையில்லாத டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெப்சைட்டில் இந்த ஒரு டேட்டா மேனிபுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன் அப்படின்னா அவங்க சில விஷயத்தை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நான் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன். திருப்பி இதை பற்றி இன்னொரு வெப்சைட் நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக திருப்பியும் பார்ப்பேன் அது கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் அடிஷனலாக கொடுத்த இந்த சில விஷயத்தை நான் நோட் பண்ணுவேன். ஸோ இதை எழுதி பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இந்த விஷயம் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத நான் வந்துட்டு டெலிட் பண்ணுவேன். விச் மீன்ஸ் வந்து நான் வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணுவேன். அந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்களை நான் டெலிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் தான் டேட்டா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் டேட்டாவை எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டோரோட டேட்டாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த ஏரியாவுடைய பாப்புலேஷன் டேட்டாவாக இருக்கும். பாப்புலேஷன் ஏஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெண்டர் என்ன அப்படின்னு நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டவுனில் எவ்வளோ, இந்த ஏரியாவில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து டேட்டா மேனிபுலேஷன் பண்ணி ஒரு ப்ராப்பராக கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி கொண்டுட்டு வரது தான் இங்கே வந்து pandas அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ இந்த pandas numpy எல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டா மேனிபுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைப்ரரிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்காக நீங்கள் ஜாப் எடுக்க போகிறீங்க. இனிஷியலாக வந்து நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல, டேட்டா அனலிஸ்ட் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து ஜம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 விஷயத்தை லேர்ன் பண்ண வேணாம். அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து டீப் லேர்னிங். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஃபைனல் டாபிக் நீங்கள் போயிடலாம். ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து இருக்கிற டேட்டாவை அனலைசிஸ் தான் பண்ணுவீங்க. இந்த மிஷின் லேர்னிங், இந்த டீப் லேர்னிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி அதுவே வந்து ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அதுவே திங்க் பண்ணி ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்லாம் வந்துட்டு அடிஷனல் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அது எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கான ஒரு டேட்டாவை இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளே வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக இந்த இயரில் 12 months இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 quarters பிரிச்சுக்கலாம், 3 months. ஸோ அந்த 4 quartersல ஃபஸ்ட்டு 3 quarters பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சேல் ஆகுது. கம்பேரிட்டிவ்லி ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகும். அதே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் அதிகமாக சேல் ஆகும். ஏன்னா அந்த டைமில் தான் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக வரும். லைக் வந்துட்டு தீபாவளி வரும், கார்த்திகை வரும், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும். ஸோ இந்த குவார்ட்டரில் அதிகமாக வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வரதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறத வாங்குவாங்க. அந்த இடத்துல ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். இதுவே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து நெக்ஸ்ட் ஒரு குவார்ட்டரில் ஏறுமா, நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல ஏறுமா அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேருடைய ஓவரால் டேட்டாவையும் எடுத்து அது எந்தெந்த சுச்சுவேஷன் ஏறி இருக்குது, என்னென்ன நியூஸ் வந்ததுனால ஏறி இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருந்தால் அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி கால்குலேட் பண்ணுறது, மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்துட்டு இதுக்கு ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அல்காரிதமே வந்துட்டு அதை ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்கு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக இந்த ஒரு % ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது அதுவே சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் வந்துட்டு டேட்டா
சயின்டிஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்குமே சில ஃப்ரீ கோர்சஸ் வந்து இந்த கிரேட் லேர்னிங் வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்ட numpy and pandas வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கணும். அது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா jupyter அப்படிங்கிற ஒரு நோட் புக் இருக்குது. இது வந்து ஒரு வெப் பேஸ்டு ஒரு டெர்மினல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக வந்து கோடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதே நீங்கள் அவுட்புட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அங்கே நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸை எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் numpy pandas ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா ஆன்லைனில் நிறைய ப்ராஜெக்ட் ரிசோர்ஸஸ்லாம் வரும். அது நீங்கள் ஒரு ட்ரையல் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அது டேட்டா வந்து ஒரு டேட்டா பேஸ் சர்வரில் தான் இருக்கும். அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி புல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் வந்து MongoDBயில் வந்து MySQL கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து இந்த கிரேட் லேர்னிங்கில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக டேட்டா விஜுவலைசேஷன் டூல்ஸ் வந்து கற்றுக்கணும். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் powerbi, Tableau இந்த மாதிரி டூல்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த powerbiக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது, Tableauக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ண டேட்டா வந்துட்டு நம்ம ஒரு நம்பர்ஸாக தான் இருக்கும். அந்த நம்பர்ஸாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் போய் காமிச்சிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்க புரிஞ்சுக்கணுமே நீங்கள் ஈஸியான ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுமாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த powerbi டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலையும் நீங்கள் ஃபைனலாக வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற மெயினான டூல் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கும் ஒரு ஃப்ரீ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது, கிரேட் லேர்னிங்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான காமன் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த லிங்க்டின் பேஜ் இதில் நவ் ஃப்ரீ பேஜ் போயிட்டு இந்த டேட்டா சயின்ஸ்க்கான டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்கான ஒரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு டேட்டா விஜுவலைசேஷன் டூல் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா மேனிபுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் லைப்ரரி தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் அடிஷனல் சில விஷயம் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டில் வந்து DevOps எதுக்கு போகணும் நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணாலுமே அதை ஃபஸ்ட் நீங்கள் பியூராக பிளான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லிங்க்லேயே அந்த பேஜ்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிளானை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுக்காக அதை லேர்ன் பண்ணணும், நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து எதுக்காக அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து ப்ராப்பராக ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அண்ட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் வந்து நிறைய கிளைண்ட்டை பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ண ப்ரெசன்டேஷனாக அவங்ககிட்ட வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து கனடா, US இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் எப்படி போய் ஃப்ரீயாக ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வந்து போய் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.